Namaste student, welcome to Hindi online class. நாம இன்னைக்கு இந்த first class ஸ்வர் vowels பார்க்க போறோம் ஹிந்தில. ஸ்வர் டோட்டலா 13 letters இருக்கு. ஸ்வர் vowels 13 letters. தமிழ்ல உயிரெழுத்துக்கள், ஹிந்தில ஸ்வர் 13 letters. First A, A, E, E, U, U, R, E, I, O, O, ஆஹா. டோட்டல் 13 letters. இப்போ இந்த லெட்டர்ஸ் எப்படி ரைட் பண்ணுறதுங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆ லெட்டர். ஆ லெட்டர் இந்த லெட்டர்ஸில் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4, சம் லெட்டர்ஸில் 5 வரை இருக்கும். அதை நம்ம பார்த்து அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி எழுதணும். ரூல்டு நோட்டில் இதை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல நம்பர் 3 மாதிரி ரைட் பண்ணி மிடில் ஒரு கிராஸ் கொடுத்து ஸ்லிப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் போட்டால் நம்பர் 3 ஸ்டாண்டிங் லைன், நம்பர் 4 ஸ்லிப்பிங் லைன் கொடுத்தா ஆ. பாருங்கள், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4. இந்த நம்பர் வாய்ஸில் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக எழுத முடியும். ஆ. அடுத்தது ஆ லெட்டர். ஆ லெட்டர் பாருங்கள். ஆ லெட்டர் சேம் லெட்டர் தான், ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாண்டிங் லைன் இருந்ததுன்னா ஆ. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 ஒரு ஸ்டாண்டிங் லைன், நம்பர் 4 ஒரு ஸ்டாண்டிங் லைன், ப்ளஸ் நம்பர் 5 வந்து ஒரு லைன், ஸ்லீப்பிங் லைன். ஆ. இ. இ பாருங்கள். ஒரு நம்பர் 1 எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன ஸ்டாண்டிங் லைன் போட்டு எஸ் மாதிரி கிராஸ் பண்ணால் இ, மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன். இ. இ லெட்டர் சேம் இ லெட்டர் தான். இ வந்து மேலே ஒரு கிராஸ். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அந்த கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா இ லெட்டர் கிடச்சிரும். அடுத்தது உ. உ வந்து நம்பர் 1 லெட்டர் எப்படி ஏரோ மார்க் போயிருக்குன்னு பாருங்கள். நம்பர் 3 மாதிரி போட்டு மேலே ஒரு லைன் போட்டாச்சுன்னா உ. அடுத்தது ஊ லெட்டர். சேம் ஊ லெட்டரே தான். ஊ லெட்டர் எப்படி எழுதுகிறோமோ ரைட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ரைட் பண்ணி ப்ளஸ் மேலே சைடில் வந்து ஒரு கிராஸ் ஊ. அடுத்தது ரு. ரு லெட்டர் பாருங்கள். நம்பர் 1 ஏரோ மார்க் போயிருக்கு. நம்பர் 2 மேலேருந்து அப்லேருந்து டவுனில் ஒரு கிராஸ். நம்பர் 3 ஒரு ஸ்டாண்டிங் லைன். நம்பர் 4 வந்து ஒரு எஸ் மாதிரி கிராஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 5 மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன். ரு. அடுத்தது ஹிந்தியில் ஏ ஏ அப்படிங்கிற தமிழில் இருக்கிற மாதிரி ஏ ஏன்னு 2 லெட்டர்ஸ் கிடையாது, ஏ மட்டும்தான் இருக்குது. லோ சவுண்டாக இருக்கக்கூடிய குறில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏ கிடையாது, ஏ மட்டும்தான். நம்பர் 1 ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் டவுனில் ரொம்ப லென்த்தாக இருக்கணும், கீழே வந்துடணும். நம்பர் 2 ஒரு ஸ்டாண்டிங் லைன் சைடு கிராஸ் பண்ணணும், மேலே ஸ்லிப்பிங் லைன். ஏ. ஐ. ஐ பாருங்கள். ஏ லெட்டர் மாதிரி தான், ப்ளஸ் மேலே ஒரு நம்பர் 3 பாருங்கள், மேலேருந்து ஒரு ஏரோ மார்க் வருது. ஐ. அடுத்தது ஓ. ஓ லெட்டர் நம்ம ஆ லெட்டர்ஸ் எழுதுன மாதிரி சேம் ஆ எழுதிட்டு ரைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் மேலே இருந்தால் ஓ. ஹிந்திலையும் தமிழ்லேயும் கொஞ்சம் லெட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் உண்டு. தமிழில் ஓ ஓ உண்டு,
ஹிந்தியில் ஓ மட்டும்தான். அடுத்தது ஆவ். ஓ லெட்டர் எழுதி ஓ லெட்டர் ரைட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு லைன், அதாவது ஆ லெட்டர்ஸ் அப்பில் வந்து 2 லைன் இருந்தால் மேலே ஆவ். லெட்டர்ஸ் ஆ லெட்டர்ஸ் எழுதி மேலே ஒரு டாட் இருந்தால் லெட்டர்ஸ் ஆப் லெட்டர்ஸ் ரைட் பண்ணி சைடில் 2 டாட் இருந்தால் 2 டாட்ஸ் இருந்ததுன்னா ஸோ இதுதான் டோட்டல் 13 லெட்டர்ஸ் ஸ்வர். நம்ம இந்த ஸ்வர் 13 லெட்டர்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வேர்ட்ஸாக படித்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். आ से अनार, आ से अमरूद, आ से अनार, अनारना पोमेग्रेनेट, अमरूद गोवा. आ से आम, सी पाருங்க, आम, आमना मैंगो, आम से आम. आ से आलू, पोटैटो. இந்த பிக்சரை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஈசே இம்லி, ஈசே இட்லி. ஈசே ஈக், சுகர் கேன். ஈசே ஈண்ட், பிரிக். ஸோ இந்த 4 லெட்டர்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வேர்ட்ஸோடு நம்ம படிப்போம். ஆசே अनार, आ से अमरूद, आ से आम, आ से आलू, ई से इमली, ई से इडली, ई से ईक, ई से ईंट. ओके स्टूडेंट्स, இந்த லெட்டர்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரைட் 2 or 3 times 4 times பெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த கிளாஸோடைய ஒர்க் ஷீட் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள். ஒர்க் ஷீட் 1. ஆ சே ஈ தக் லிக்கோ, ரைட் த கிவன் லெட்டர்ஸ். கொடுத்துருக்க லெட்டர்ஸ் 4 லெட்டர்ஸை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கண்டினியூவாக எழுதுங்க. ஆ ஆ ई ई, इधर प्रैक्टिस பண்ணி எழுதுங்க. नेक्स्ट सेकेंड रोमन. चित्रों को पहचान कर पहला अक्षर लिखो. Identify and write the first letter. இந்த பிக்சரோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் இப்போ என்ன இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஆலு, பொட்டேட்டோ படித்தோம் இல்லையா, அந்த பொட்டேட்டோ ஆலு. அப்போ ஆ லெட்டர்ஸ் இங்கே எழுதுங்க. அப்போ இங்கே ஈண்ட், பிரிக் இங்கே இருந்தது. அப்போ ஈ, இமலி ஈ, அங்கே அனார். ஸோ இந்த மாதிரி பிக்சருடைய ஃபஸ்ட் லெட்டர் இங்கே எழுதணும், காப்பி பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல லெட்டர்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த ரோமன் 1 and 2 ஒர்க் ஷீட்டை வந்து கம்ப்ளீட்டாக எழுதி ரைட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நாம் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தன்யவாத்.